ஆர்ஆர்பி கிளர்க்குடைய ரிசல்ட் லிங்க்க லாஸ்ட் வீக்கே குரூப்ல சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் ரிசல்ட் எப்போ வரும்? இந்த 4 அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுடைய ரியாலிட்டி என்ன? உண்மை தன்மை என்ன? அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்பிரண்ட்ஸ், நம்ம சேனல் 10K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். அதற்காக நம்ம ஸ்பெஷலி மெயின்ஸ் பேட்சை நம்மளுடைய வெனம் சார் அண்ட் டிஎன் பேங்கர்ஸ் ஏகே 2 பேரும் சேர்ந்து நீங்க நார்த் இந்தியாவுல, இந்தியால போய் பிரிப்பேர் பண்ணியிருப்பீங்க மெயின்ஸ் எக்ஸாமுக்கு. இனிமேல் தமிழ்லயே ஹை குவாலிட்டில, ஹை ஸ்டாண்டர்ட்ல மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி கன்டென்ட் நாங்க குடுக்க போறோம். டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்ல. ஸோ 10K சப்ஸ்கிரைபர் நம்ம 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுனால, இதோடைய பிரைஸ ரொம்ப 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 கம்மியா 444க்கு வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த பிரைஸ் இருக்கும். ஓகேங்களா? ஏன் இந்த பிரைஸ் அப்டின்னா, நம்ம YouTubeல எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே வந்து பார்க்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு தான் இந்த 444ன்றது கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிரைஸ இன்கிரீஸ் பண்ணிடுவோம். பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணாலும் லான்ச்சிங் ஆஃபர் கொஞ்சம் இருக்கும். லான்ச்சிங் ஆஃபரும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரைஸை அதிகப்படுத்தி விட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ நீங்க நம்ம சேனல்ல குடுக்கக்கூடிய ஆப்டி அண்ட் ரீசனிங் மெயின்ஸ் பேட்ச பக்காவா யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஹை குவாலிட்டில எடுக்கிறோம். கொஸ்டின ஒவ்வொன்னும் நானும் வெரிஃபை பண்ணி தான் அப்ரூவல் குடுக்குறேன். கன்டென்ட் மேக்கிங்ன்னு ஒரு டீம் ரெடி பண்ணி ஹை குவாலிட்டி கொஸ்டின்ஸ் அப்கமிங் மெயின்ஸ்க்காக நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ அப்டேட்க்குள்ள போயிடலாம். ஆர்ஆர்பி கிளர்க்குடைய ரிசல்ட்ட இந்த மாரி குரூப்ல சர்க்குலேட் ஆகுறது வழக்கம் தான். கவலைப்படாதீங்க. ரிசல்ட் சாட்டர்டேக்குள்ள வந்துரும். டிலே ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. எஸ்பிஐ கிளர்க்குடைய மெயின்ஸ் ரிசல்ட் எப்போ சார் வரும் அப்டின்னா, எய்தர் நம்மளுடைய இன்டர்வியூ இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி நாளோ, இல்ல ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியோ, எஸ்பிஐ அவங்களுடைய கிளர்க் ரிசல்ட் பண்ண கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? மேபி இந்த மாசத்துல கண்டிப்பா வரப்போகுது. அது எந்த டேட்ல அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எல்ஐசி அசிஸ்டன்ட், எஃப்சிஐ அசிஸ்டன்ட், என்ஐஏசிஎல் அசிஸ்டன்ட் இந்த 3 ரெக்ரூட்மெண்ட்டுமே சொன்னது எல்லாமே அசம்ப்ஷன் தான். அது என்ன சார் அசம்ப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசி அசிஸ்டன்ட் யூனியன் இருக்காங்க இல்லையா? எல்ஐசி யூனியன் அவங்களுடைய ஹெட் கிட்ட இந்த மாதிரி நமக்கு அசிஸ்டன்ட் உடைய தேவைகள் அதிகமா இருக்கு. அதனால ரெக்ரூட்மெண்ட் எடுக்கணும்னு டிமாண்ட் வச்சாங்க. அத வச்சு எல்ஐசி அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வைரல் ஆச்சு. அண்ட் ஒரு 3 டேட் வேற ஃபிக்ஸ் ஆயிட்டு இருந்துச்சுல்ல. அது எந்த எக்ஸாம்னு தெரியாம அந்த எக்ஸாம் நெறைய பேர் சொல்லிட்டாங்க. நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த டேட் அந்த எக்ஸாமுக்கு கிடையாது. பட் எல்ஐசி அசிஸ்டன்ட் பத்தி ஒரு மூவ் போயிட்டு இருக்கு. அப்டேட் கிடைச்சா சொல்றேன்னு சொன்னேன். அது என்ன அப்டேட்னா, யூனியன் டிமாண்ட் பண்ணது வேக்கன்ஸீஸ் அசிஸ்டன்ட்க்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே. என்ஐஏசிஎல் அசிஸ்டன்ட், எஃப்சிஐ அசிஸ்டன்ட் இத 2 பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம சேனல நீங்க நெறைய நாள் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம சேனல் உங்களுக்கு எந்த வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. ரைட். எஃப்சிஐ அசிஸ்டன்ட் டென்டேட்டிவ் வேக்கன்ஸிஸ ரிலீஸ் பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு 6லிருந்து 8 மாசத்துக்கு முன்னாடி. ஸோ போன ஜூலைல ஃபைனலைஸ் பண்ணி ஒரு வேக்கன்ஸிஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படிங்கிற கெஸ் ஒர்க்ல எஃப்சிஐ நோட்டிஃபிகேஷன சொல்லியிருந்தாங்க. என்ஐஏசிஎல் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் எப்படி சார் இதுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, பேங்க் எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்த பேங்கிங் சைக்கிளுக்கு நடுவுல நெறைய இன்சூரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். அதன் அடிப்படையில் தான் இந்த என்ஐஏசிஎல் அசிஸ்டன்ட், எல்பிஓ எக்ஸாம்ஸ், யுஐஏஎஸ்சி அசிஸ்டன்ட், யுஏஎஸ்சிஏஓ இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தது. ஓகேங்களா? கன்ஃபார்மா வருமா? அந்த மாரி நோட்டிஃபிகேஷன் எதனா இருக்கா? அப்படின்னா, ஆர்பிஐ அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கு. இந்த 3 நோட்டிஃபிகேஷன்ல எது வேணாலும் வரலாம், வராமையும் போலாம், தள்ளியும் வரலாம். ஓகேங்களா? ஆனா ஆர்பிஐ அசிஸ்டன்ட்ல இருந்து வேக்கன்ஸீஸ் இருக்கு. இப்போதைக்கு இல்ல. 2 மந்த்ஸ் 1.5 மந்த்லேருந்து 2 மந்த் வர உங்களுக்கு டிலே ஆகும். 1.5 டூ 2 மந்த்ஸ் நமக்கு டிலேடா இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். வேக்கன்ஸீஸ் இருக்கு. பட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு 2 மந்த் 1 1/2 மந்த் வெயிட் பண்ணணும். ஸோ இதுதான் அப்டேட் ஆஸ்பிரண்ட்ஸ். அண்ட் ரிசல்ட் அப்டேட் நம்ம சொல்லிட்டோம். நீங்க இன்னும் நம்ம ஆப்ப டவுன்லோட் பண்ணாம இருந்தா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. நம்ம கோர்ஸ 444க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய அமௌண்ட் கிடையாது. ஒரு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணாலே 850 ஆயிடும். 444க்கு உங்களுக்கு மெயின்ஸ் லெவல்ல ஹை குவாலிட்டில கன்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். கண்டிப்பா நம்ம பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணிருவோம். கன்டென்ட் குவாலிட்டி ஒர்த்தா இருக்கும். நார்த் இந்தியாவுல நீங்க பார்த்து இம்ப்ரூவ் பண்றத தமிழ்லே இனிமேல் நீங்க பார்த்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? ஸோ வெனம் சார் எப்படி சால்வ் பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய கம்ப்ளீட் பேட்ச நம்ம கோர்ஸ்ல ஆட் பண்ண போறோம். அண்ட் நான் உங்களுக்கு ரீசனிங் எடுப்பேன். 2 பேரும் கலந்து தான் கோர்ஸ ஷேர் பண்ணி தான் எடுக்க போறோம். ஸோ நீங்க நம்ம பேட்ச யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு இந்த அப்டேட்ட கொண்டு போய் சேருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.